கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இமாம் சைபுல்லா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். நலமா இருக்கீங்களா அண்ணா? நலமா இருக்குங்க அண்ணா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில் விஜய் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் மாநாடு நடத்துறாரு. இது நன்றி தெரிவிக்கும் மாநாடா அல்லது இடைத்தேர்தல் பிரச்சாரமா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? திருச்சி மக்களுக்கு மட்டும் நன்றி சொன்னா அப்ப தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் எல்லோருக்கும் யாரு நன்றி சொல்றது? இது கிட்டத்தட்ட அவருடைய ஆரம்ப கால ஆட்சியினுடைய ஆரம்ப நாள்ல இருந்தே நம்ம அதை சொல்லிக்கிட்டு வர்றோம். விஜய் இன்னைக்கு இப்பதான் ரியலா நடிக்க தொடங்கியிருக்காரு. இது வரைக்கும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அரசியல்ல மக்கள் மன்றத்துல முன்னாடிலாம் மக்களுக்கு முன்னாடி நாடகத்துல நடிப்பாங்க தெரியுமா, நாடக நடிகர்கள். அது மாதிரி இப்ப அவர் அரசு பதவியில உட்காந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம். உண்மையாலுமே அவர் நன்றி கடன் செலுத்தணும் மக்களுக்கு அப்படின்னா, அவர் இருந்த இடத்துல இருந்து சட்டமன்றத்துல இருந்த எனக்கு அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி என்னை ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகளை விட முதலில் காரணமாக இருந்த மக்களுக்கு நான் நன்றி தெரிவித்தது ஒற்ற வார்த்தையே சட்டமன்றத்துல இருந்தே சொல்லலாம். இதுக்கு திருச்சிக்கு வந்துதான் நன்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப திருச்சி மக்கவங்க எல்லாம் முதலமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்க, திருச்சிக்கு அல்லாத மற்ற தொகுதியில இருக்கிறவங்க எல்லாம் முதலமைச்சர் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டவங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி பாமரர்களுக்கு கூட ஏற்படும். ஒரு வகையில இந்த திருச்சி மக்களுக்கு அவர் நன்றி செலுத்துறேங்கிற பேர்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. இல்ல, எப்போ இந்த 5 தொகுதி காலி ஆகும் பிறகு நம்ம தேர்தல் இந்த காலியான பிறகு தேர்தல் நெருக்கத்துல நம்ம போய் ஒரு பிரச்சாரமாகவே இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவை நடத்தலாம் அப்படின்றது டிவிகேவினுடைய பிளான் சொல்ல வரீங்களா? அதாவது அவர் இந்த மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் 2 தொகுதியில அவர் போட்டியிட்டாரே. முதல்ல அவருக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் ஏன் 2 தொகுதியில போட்டியிடணுங்கிற அவசியமே இல்லையே. எப்படி பார்த்தாலும் அவருக்கு தெரியும், நாம 2லயும் வெற்றி பெற்றோம் அப்படின்னா ஒரு தொகுதியை நாம ராஜினாமா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முந்தையே உங்களுக்கு தெரியும்ல. அப்படிங்கிறப்ப இது ஒரு வீணான சீமான் சொன்னது மாதிரி இது ஒரு வீணான வெற்றி வேலை தானே இது. இந்த தேர்தலுக்கான நேரம், தேர்தலுக்கான செலவு, தேர்தல் ஆணையத்தினுடைய உழைப்பு, மக்களுக்கான நேரம் விரயம், இது எல்லாம் வீணானது. இந்த சிஸ்டமே திரு சீமான் அவர்கள் தவறுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வழிமுறைகளையே நம்ம மாத்தணும் அப்படின்னு சீமான் அவர்களுடைய கோட்பாடு, கொள்கை. அப்படிங்கிறப்ப மக்கள் மீது உண்மையாலுமே அவரு நன்றி செலுத்துறதா இருந்தா, நன்றி சொல்றதா இருந்தா எப்போ சொல்லியிருக்கணும். இல்ல அவர் அந்த தொகுதியில போட்டியிடாம இருந்திருக்கணும். இப்ப நன்றி செலுத்துற மாதிரி ஒரு நாடகத்தை அவர் நடத்துறாரு. பிறகு இதை தேர்தல் பிரச்சாரமாகவும் யுத்தியாகவும் பயன்படுத்துவதற்கு ஒரு முதல் கட்ட சந்திப்பு. ஏதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்ப நன்றி செலுத்துற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுட்டு அடுத்து பிரச்சாரம் பண்ற மாதிரி ஒரு நாடகத்துக்கு வருவாரு. இப்ப மந்திரக்கோள் அவர் கையில இருக்குது. அவர் என்ன வேணாலும் செய்யலாம். நாம அதை தலையாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 பேரை தான் அனுமதிச்சு QR கோட் கொடுத்து அவங்கள உள்ள அனுமதிச்சிருந்தாங்க. காரணம், ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்கல. இப்போ அவங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ஒரு பெரிய திடல்ல ஒரு 30,000 40,000 பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு இவங்க நன்றி சொல்லி இருக்கலாம். ஆனா 5000 பேருக்கு தான் அந்த QR சேல் பண்ணி மீண்டும் வியாபார அரசியல் செய்யறாங்க இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு விஜயினுடைய அடுத்த ஆட்சி அமைக்க முடியாமல் போறதுக்கு உண்டான செயல்பாடுகள் தான் இது. ஆட்சிக்கு ஒரு 25 நாட்கள் தான் நிறைவடைந்திருக்கு. அதற்குள்ளே மீண்டும் வியாபார அரசியலையே முன்வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல அரசியலுக்கு அழகா? இது அவருடைய அரசியலை வீழ்த்துவதற்கு இது மாதிரியான சல்லித்தனமான, சில்லறைத்தனமான, அற்பத்தனமான இந்த செயல்பாடுகள் தான் அவருடைய ஆட்சியை மீண்டும் கவிழ்க்க போகுது அப்படிங்கிறது தான் இப்ப நான் சொல்ல வர்றேன். இது மாதிரியான செயல்பாடுகள் கடைசியில எங்க போய் முடியும் அப்படின்னா, தனக்குத்தானே சவக்குழியை தோண்டிக் கொள்கின்ற ஒரு செயல்பாடுகள் தான் இது மாதிரியான செயல்பாடுகள். உண்மையாலுமே மக்களுக்கான பிரச்சனைகளை, உண்மையாலுமே மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் இந்த காரியங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. பொதுவெளியில நின்று தாராளமாக எல்லா மக்களுமே நம்மளை பாக்குற மாதிரி பாதுகாப்போடயே நீங்க போய் மக்களை சந்திக்கலாம். ஏன் அதுக்கான வாய்ப்பு இல்லையா? அந்த 5000 பேர் தான் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு
அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வருதா இல்லையா? வரும் வரும் வரும். பாமர மக்களுக்கு அந்த கேள்வி வரும். அப்ப என்ன நாங்க எல்லாம் எங்களை எல்லாம் சந்திக்க மாட்டாரா? அவரை சந்திக்கிறதா இருந்தா பாஸ்வேர்டு வச்சு என்ன நாங்கெல்லாம் என்ன தீவிரவாதிகளா? இல்ல விஜய நாங்க எதுவும் செஞ்சிருவோமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் சாதாரண பாமர மக்களுக்கு எல்லாம் வரத்தான் செய்யும். இல்லைன்னு சொல்ல வரல. இதுதான் வந்து அவர் தனக்கான அழிவை தானே தேடிச் செல்லக்கூடிய காரியங்களில் ஈடுபடுகிறார் என்பதுதான் தெரிகிறது இதுல இருந்து. அது வியாபார நோக்காக இருந்தாலும் சரி, அல்லது மக்களை வந்து பக்கத்துல அண்ட விடாமல் என்ன சொல்றது, யாரும் நெருங்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவன். அவ்வளவு சீக்கிரத்துல என்னை யாரும் பாத்திர முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு மனநிலையைத்தான் மக்களுக்கு மத்தியில அவர் உருவாக்குறாரு. இது அவருக்கு அது ஆபத்தாகத்தான் போய் முடியும். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து வைரல் ஆகி கொண்டிருக்கு. என்னன்னா, சாதாரண பாமர மக்கள் வந்து விஜய் அவர்களை நேரடியா சந்திப்பதற்கு பல ரூல்ஸ் இருக்கு. ஆனா நடிகைகள் மட்டும் விஜய் அவர்களுடன் அந்த பாதுகாப்பு வாகனத்தில் வருவதற்கு அனுமதி கொடுத்தது அரசாங்கம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு இதுக்கு முன்னாடி நடிகைகளோட தானே தேர்தலுக்கு முன்னாடியும் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய கேரவன்னு சொல்லக்கூடிய அல்லது சேட்டைட் ஃபிளைட்டா? சார்ட்டர்ட் ஃபிளைட். இதுல எல்லாத்துலயுமே அவர் நடிகைகளோட தான் பயணம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இதுல வியக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது இப்படியே தொடர்றது இந்த நாட்டினுடைய அரசுக்கு கேவலம், அவமானம். இது மாதிரியான செயல்பாடுகள்ல ஒரு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது மீண்டும் இது மாதிரியான தொடர்றது வந்து தனக்கான அழிவு தான். நான் சொன்னேன்ல, அவருக்கான அழிவு பாதையில் இதுவும் ஒன்று. அவர் செய்யறது எல்லாமே மக்கள் செயல்பாட்டுக்கு முரணானதான் அவர் கடைபிடிக்கிறார். இது அவர் சுயமா நினைச்சு செய்யறாரா, இல்ல வேற யாரும் இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. உண்மையாலுமே மக்களை நேருக்கு நேராக சந்திக்கணும்னு நினைக்கிற எந்த தலைவனும் இது மாதிரியான காரியங்களில் ஈடுபட மாட்டார். தனக்கு பாதுகாப்பு அலுவலர்களை கூட கூட்டிட்டு நடிகைகளை கூட கூட்டிட்டு போய் சொல்றாங்கன்னா அதுல அப்ப மக்களுக்கு என்ன தோணும்? இவர் வேற மாதிரியான ஒரு ஆட்சியாளர் போல. ஆட்சியாளரா இல்ல ஆசாமியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இன்னொன்னு சொல்லப்படுது என்னன்னா, அதாவது இவங்களுக்கு அந்த நடிகைக்கு ஒரு முக்கிய பதவி வந்து கொடுப்பதற்காக, ராஜ்யசபா பதவி கொடுப்பதற்காக ஒரு விஷயம் பரவலா பேசிக் கொண்டிருக்காங்க இல்லையா சமூக வலைத்தளங்கள்ல. இதை நார்மலைஸ் பண்ணுவதற்காக தான் மக்கள் மத்தியில இவர் இது போன்ற செயல்களை அரங்கேற்றுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் செய்கிறார்கள். ஆனா இதற்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே தரப்பினரே ட்ரிஷா விஜய் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. நமக்கு இது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அவங்களே டிவிகே காரங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறது வரவேற்கத்தக்கது. இது மாதிரியான ஆட்சியாளர்களை மீண்டும் ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி இது போன்ற ஒரு வாரிசு அரசியலை வந்து தமிழ்நாட்டுல அலோட் பண்ணக்கூடாது, வரவேற்க கூடாது, மக்கள் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத வந்து டிவிகே தொண்டர்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனா இது வந்து ஒரு அருவருக்கத்தக்க அரசியல் தான். நடிகைகளை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தான் வேண்டப்பட்ட நடிகைகளுக்கு பதவி கொடுக்கறது, இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக வந்து என்னென்ன ஆட்டம் போட்டுச்சு, அதுக்கான பின் விளைவுகளை இப்ப அனுபவிச்சுட்டு திமுக வந்து திருடனுக்கு தேல் கொத்துன மாதிரி வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்குது. சத்தமும் போட முடியாம, மெல்லவும் முடியாம, சொல்லவும் முடியாம என்ன செய்யுது? திமுக ரொம்ப பக்குவப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படலாம். இது மாதிரியான அவமான அரசியல் நாளைக்கு உங்களுக்கும் ஆபத்தாக வந்து முடியும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு நாம சொல்லிக்கிறோம். இல்ல அதாவது திமுக ஒரு அனுபவம் மிக்க கட்சி, கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் பாரம்பரியம் மிக்க கட்சி. அவங்களும் இந்த ஜென்சி கூட்டம் அப்படின்ற ஒரு சமூக வலைத்தளங்களை வச்சு, ஜென்சி கூட்டங்களை வச்சுதான் இந்த தேர்தல்ல வெற்றியே விஜய் அவர்கள் பெற்றாரு அப்படின்றதை நம்பி அவர்களும் ஒரு ஜென்சி கூட்டம் எங்களுடனும் இருக்கிறார்கள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்தி இருந்தாங்க. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எதிர்த்த வீட்டுக்காரன் ஆம்பளை புள்ள பெத்துட்டான்னு சொல்லிட்டு என்ன இவனுடைய மனைவி அம்மிக்கல்ல எடுத்து வயிற்றுல அடிச்சுக்கிட்டாலாம். அந்த கதையாத்தான் இது. பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை நல்ல சேலை உடுத்திட்டா இங்க நம்ம புருஷனை போட்டு பாடாப்படுத்துற சில ஊர்கள் பெண்கள் இருப்பாங்கல்ல, அது மாதிரிதான் இப்ப வந்து இதுவே வந்து ஒரு விபத்து வெற்றி. இது விஜய் அவர்கள் பெற்ற வெற்றி வந்து ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட வெற்றி இல்லை. மக்களிடத்துல யாரிடத்துல போய் சந்திச்சு கேட்டாலும் இது இந்த வெற்றி எப்படி சாத்தியம்ங்கிறது எங்களுக்கே தெரியல. இது இப்படி வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, நாங்க வாக்கு செலுத்தவே இல்லை.
ஆனா ஒரு ஜென்சி கூட்டம் மட்டுமே வாக்கு செலுத்தி இப்படி வெல்ல வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஏத்துக்க முடியாதது அப்படிங்கறத எல்லாருமே சொல்றாங்க. சரி, அப்படி ஒரு அலையை அடிச்சிருந்தா அது ஏன் 108 தொகுதியோட நிக்குது? அப்ப திமுக 79 இடத்துல ஜெயிச்சிருக்காது. அந்த தொகுதியில திமுகவுக்கு வந்து வெறுப்பு இல்லையா மக்கள் மீது? அதிமுக 40 இடத்துல ஜெயிச்சிருக்காங்களே, அந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு அலை இல்லையா? அப்போ இந்த வெற்றிங்கிறது ஒரு விபத்து வெற்றி. இத போய் பேராசைப்பட்டுக்கிட்டு திமுக வந்து அவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஆம்பளை புள்ள பெத்துட்டாங்கிறதுக்காண்டி அம்மிக்கல்ல தூக்கி அடிச்சுக்கிட்டு இவங்க ஜென்சி கூட்டம் போடுறது வந்து ஒரு பைத்தியகாரத்தனம். அந்த ஜென்சி கூட்டத்தை நான் பார்த்தேன். அதுல வந்து என்ன ஜென்சி கூட்டத்துக்கு இவங்க என்ன கத்துக் கொடுக்க போறாங்க? இன்னொரு 60 வருஷம் திமுகவினுடைய திருட்டுத்தனத்தை கத்துக் கொடுக்க போறாங்க. வேற என்னத்தை கத்துக் கொடுக்க முடியும் அவங்களால? இந்த 60 வருடம் இந்த திமுகவும் அதிமுகவும் ஆண்டதில் இந்த தமிழ்நாடு எப்படி சாக்கடையாக சீரழிஞ்சு போய் கிடக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கான பாதுகாப்பு இல்ல, படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்ல, கல்வி எந்த விதமான தரமும் இல்ல, மருத்துவம் எந்த விதமான தரமும் இல்ல, சாலைகளில் எந்த விதமான தரமும் இல்ல, மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் ஒரு சாக்கடை சரிபார்ப்பு கூட செய்து கொடுக்க முடியல. இதுதான் இந்த திராவிடத்தினுடைய ஆட்சி. இந்த திராவிடத்தினுடைய ஆட்சிய ஜென்சி கிட்டுக்கு இது ஒரு கேவலமான ஆட்சிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேணா அவங்க கூட்டம் போடுறது சரியா இருந்திருக்கலாம். வேற என்னத்தை அந்த கூட்டத்துல அவங்க பேசிட முடியும்? அவங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க. நாங்க வந்து கொத்தூஸ்னு எங்களை சொல்றாங்க. எங்களை வந்து அந்த கொத்தூஸ் அப்படின்னு சொல்ற கொத்தடிமை அப்படின்னு எங்களை சொல்கிற அந்த வார்த்தையை நாங்க பெருமையா நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாங்க. அது உண்மைதானே. அதாவது இனத்தோட தான் சேருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே. திருடர்களோட போய் சேர்ந்து, ஆமா நாங்கள் திருடர்களில் அண்ணனின் விழுதுகள்னு சொல்லுவாங்கல்ல வடிவேல் படத்துல. போஸ்டர் அடிச்சுட்டு அண்ணனின் 150வது திருட்டை வரவேற்று எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்துகிறோம்னு சொல்லிட்டு கடைசியில அண்ணனின் விழுதுகள் அப்படின்னு போடுவாங்க வடிவேல் காமெடியில. அது மாதிரி திராவிடத்தின் எச்சங்கள், கொத்தடிமைகள் சொல்றதுல பெருமைப்படுறதுல நமக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது நல்லவர்களோடு நின்று பெருமைப்படுறதுலதான் அது பெருமையா எடுத்துக்க முடியும். என்ன இது மாதிரியான பெருமைகள் வந்து அது அவங்களுக்கு உண்மையாலுமே பெருமைன்னா அது நமக்கு பெருமை தான். நல்ல வேலை அதுகெல்லாம் நம்மள்ட்ட வந்து சேரல. நேர்மையானவர்கள், ஜனநாயகவாதிகள், இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த மண்ணின் வளங்களையும் நலன்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் பக்கம் வராம நாங்கெல்லாம் திருடர்கள் தான், நாங்க திருட்டு கூட்டணியில தான் இருப்போங்கிறத தன்னைத்தானே அடையாளப்படுத்திக்கிறாங்க. பாத்தீங்களா? அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு செயல். நம்ம அடுத்த தேர்தல் அந்த மாதிரியான ஜென்சி பாய்ஸ் எல்லாம் வந்து தேர்தல் வேட்பாளர்களா நின்றாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஆஹா பரவாயில்ல, இவங்க எல்லாம் திருட்டு கூட்டணியில உள்ளவங்க அப்படிங்கறத நம்ம அடையாளம் கண்டுக்கலாம். அதுக்கு நமக்கு வழிவகை செய்யறாங்க. நம்ம சிரமப்படக்கூடாதுல்ல. யாரெல்லாம் நல்லவன் யாரெல்லாம் கெட்டவன் அப்படிங்கிறத வந்து தேடி தேடி நம்ம ஆய்வு செஞ்சு நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே தன்னைத்தானே வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நாங்கெல்லாம் திராவிடத்தின் கொத்தடிமைகள்ங்கிறதுல எங்களுக்கு பெருமைதான்னா நாம அடையாளம் கண்டுக்கிற வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் திராவிடங்கள் அங்கங்க உசுரோட இருக்குது, இதுகளெல்லாம் ஒழிச்சு கட்ட வேண்டிய வேலை நமக்கு இன்னும் மிச்சம் இருக்குது அப்படிங்கறத நாம உணரலாம். கண்டிப்பாங்க அண்ணா. இப்போ வந்து 25 நாட்கள் ஆட்சி வந்து நடந்திருக்கு. இந்த ஆட்சியை பற்றி மக்களினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சென்னை முழுக்க கரண்ட் இல்ல, மின்சார தட்டுப்பாட்டால எல்லாம் சென்னை முழுக்க மொட்டை மாடிகள் ஃபுல்லா நிறைஞ்சு வடியுது. என்ன இவர் வந்து இந்த 25 நாட்களுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட சிறுமிகள் கற்பழிப்பு, பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், காவல்துறை திமுகவினரும் விசிகவினரும் மோதிக்கொண்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள். இதுகளுக்கெல்லாம் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே நாங்க என்ன செஞ்சிருவோம், ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிருவோம். இன்னமும் ஊழல் லஞ்சம் நடந்துகிட்டு தான் இருக்குது. பத்திர ஆபீஸுக்கு போனா லஞ்சம் நடக்கத்தான் செய்யுது. ஒவ்வொரு அரசு அலுவலகங்களுக்கு போனா திமுக ஆட்சியில என்ன தொடர்ந்துச்சோ அந்த புரோக்கர்ஸ் எல்லாம் இன்னமும் அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். காசு கொடுத்தா தான் பத்திரம் பதிய முடியும், காசு கொடுத்தா தான் பட்டா மாறுதல் நடக்கும், காசு கொடுத்தா தான் டெத்து இறப்பு சான்று, காசு கொடுத்தா தான் பிறப்பு சான்று, எல்லாம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் செய்யலாமா வேணாமா, ஊழலை ஒழிக்கலாமா வேணாமான்னு விஜய் அவர்கள் இது 25 நாட்களாக கொஞ்சம் யோசித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரத்துல ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு. இல்ல, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்காரு. அது விவசாயிகள் மத்தியில கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா,
அதாவது விளையாட்டு வீரர்களை விட, அதாவது விவசாயிகளை விட விளையாட்டு வீரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த விளையாட்டுல வந்து வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னிறுத்தி பேசியிருக்கிறார். இது சரியான ஒரு விஷயமா? ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா? விளையாட்டுத்துறை அமைச்சர் தானம்மா அவரு. விளையாட்டாத்தானே பேசுவாரு. அவர் பேச போய் நம்ம விளையாட்டா சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னா, அது நம்மளுக்கு கோவம் வரும், ஆத்திரம் வரும், அறச்சீற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அது ஒரு விளையாட்டுக்குள்ள சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரிஜினா விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்னைக்கு ஏதோ போற போக்குல சொன்னாரு. ஆனா உண்மையாலுமே அவரை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்குவாங்கிறது காலம் இப்படி நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டுங்கிறது பெரிய கைசேலம் தான். என்ன அவரு அவரு ஒரு விளையாட்டு புத்தி உடையவர். அவருக்கு விளையாட்டுத்துறையை கொடுத்தது வந்து எவ்வளவு சரியானதுங்கிறது எனக்கு தெரியல. அவர் பேசுறது நாமளும் ஒரு விளையாட்டா எடுத்துட்டு போயிடணும். அதையெல்லாம் நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு நாமெல்லாம் போக முடியாது. அப்புறம் விவசாயத்தை பேணி காக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சராக அமர்ந்து இருக்கிறார் இல்லையா? பல கடமைகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்பாங்களே. விவசாயத்தை பாதுகாக்கிறவர் இந்த பேச்ச பேச மாட்டாரு அவரு. முதல்ல விளையாட்டுத்துறையில விளையாட்டில் வெற்றி பெற்று வீரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படை தேவையே விவசாயிகளினுடைய உணவு தாங்கிறத உணர்ந்தால்தான் அவர் இந்த பேசியிருக்க மாட்டாரு. விளையாட்டுத்துறை வந்து விவசாய துறையை விட ரொம்ப கஷ்டமானதுங்கிற பேச்சு அவர் வாயில வந்திருக்காது. அவருக்கு விவசாயம்னாலும் என்னன்னு தெரியல, விளையாட்டு வீரர்னான்னு பாத்துருவோமே. இந்த 5 வருஷத்துல அவர் விளையாட்டு துறையில எத்தனை இளைஞர்களை கொண்டு போய் உலக அளவுல கொண்டு போய் எத்தனை வீரர்களை கொண்டு போய் வெற்றி பெற கொண்டு வச்சு நம்ம கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தாருங்கிறத இன்னும் பொறுத்திருந்து பாத்துருவோமே. அப்ப அதுலயே தெரிஞ்சிடும் அவர் வந்து விளையாட்டா பேசுறாரா இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சரா பேசுறாரா அப்படிங்கிறது அதுலயே தெரிஞ்சிடும் நமக்கு. கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கிடுவோம். சிறுபிள்ளைத்தனமாக கொஞ்சம் பேசி அப்படியே தட்டி தடுமாறி சில தவறுகளாக பேசி கூட அவர் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம். நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். கொஞ்சம் காலம் எடுத்துக்கிடுவோம். திருச்சி கிழக்கில் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சார்பாக திருமா அவர்களை வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு விசிகா தரப்பினரும் ஆதவர்ஜினா தரப்பினரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை இது அமைந்தால் இது வந்து அவருக்கு வெற்றியை கொடுக்குமா? டிவிகேவின் இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு வாக்குகளை செலுத்தி 108 இடங்களை வெல்ல வைத்த தமிழ்நாடு மக்கள், அதுவும் குறிப்பா திருச்சி தொகுதி மக்கள் திருமா அண்ணனை என்ன திருமா அண்ணனுடைய கட்சி தொண்டனை நிப்பாட்டினாலும் அந்த இடத்தில் அவர் வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பழைய ஃபார்முலா தான், ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் தான் இடைத்தேர்தலில் வெல்லுவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஈரோடு கிழக்கு ஒரு ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படிலாம் பல ஃபார்முலாக்கள் நமக்கு முன்னாடி இருக்குது. இப்ப திருமங்கலத்துக்கு அடுத்து ஈரோடு கிழக்குக்கு அடுத்து திருச்சி ஃபார்முலான்னு ஒரு புதிய ஃபார்முலா உருவாகும். அதனால இதுல வியக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. திருமா அண்ணனை நிறுத்தினா இல்ல, அது சாதாரண ஒரு திருமுருகன் காந்தியை நிப்பாட்டினா கூட அந்த இடத்துல அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கிரேஸ் அவர் மேலதானே இருக்குது. அந்த அலை விஜயனுடைய மோகமும் விஜயனுடைய அலையும் தான் விஜய் அவர்களை முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சுச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மக்களும் நம்ப துவங்கிட்டாங்க. அது இந்த சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள இருந்தாலும் கூட ஒருவேளை நடந்துருச்சு போல, ஏதோ ஒரு மேஜிக், ஏதோ ஒரு கண்கட்டி வித்த மாதிரி நடந்துருச்சு. அப்ப இடைத்தேர்தல்ல அவர் யாரை நிப்பாட்டினாலும் அவர் தான் வெல்லுவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு மத்தியில உருவாகத்தான் செய்யும். வென்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விஜயை எதிர்த்து தனி போட்டியாளராக பதிவு செஞ்சு அவர் விஜயை எதிர்த்து விசிலுக்கு பதிலா பானை சின்னம் திருச்சியில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது வரலாற்று சாதனை. ஆகா, மக்கள் மறுபடியும் வேற ஏதோ ஒரு முடிவுல இருக்கான் அப்படிங்கிறத நம்ம உணரலாம். அதை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம், ஆய்வு செய்யலாம். அதாவது அன்புமணி அவர்கள் அரசியல்ல ஒரு புது ஐடியாவை கொடுத்திருக்காரு. என்ன டிவிகேவை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைவரும் ஒரு 5 பொது வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி அதை வந்து எதிர்கட்சிகள் நிர்ணயித்து ஓட்டுகள் பிரியாம
டிவிகேக்கு எதிராக ஓட்டுகளை அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல அந்த பொது வேட்பாளர்கள் அப்படின்னு பேசும்போது சீமான் அவர்களை ஒரு பொது வேட்பாளராக அறிவித்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு இபிஎஸ் டீமோ அந்த முழு அதிமுகவும் வந்து ஒரு முடிவு செய்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இத? அதாவது ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்ட கதையாத்தான் இருக்குது. திரு சீமான் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தா, நீங்க முதல்ல ஐயா ராமதாஸ் அவர்களோட ஒண்ணு சேர்ந்து தந்தையும் மகனும் முதல்ல சேர்ந்து கட்சியை ஒழுங்கா முதல்ல காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் சீமான் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புறதை பத்தி நீங்க பேசலாம். சரிங்களா? சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போய் இப்ப பேசுறீங்க வந்து ஒன்னத்தையும் செய்ய போறதில்ல. சீமான் அவர்கள் ஒரு ஆளு போய் சட்டமன்றத்துல பேசினதுனால என்ன மாற்றம் வந்துட போகுது? இல்லைங்கண்ணா, இந்த 108 எம்எல்ஏக்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் இருப்பாரு அப்படின்னு இபிஎஸ் அவர்களினுடைய அதிமுக நம்புவதாக ஒரு தகவல் வருது. அப்ப நீங்க சீமான் தலைமையில கூட்டணிக்கு வந்திருக்கலாமே தேர்தலுக்கு முன்னாடியே. இப்ப ஏன் நீங்க இந்த இந்த சீமான் மீது வந்து அக்கறை செலுத்துற மாதிரி, சீமான் மீது வந்து பாசம் காட்டுற மாதிரியான வேஷம் எதுக்கு போடுறீங்க? சீமான் தான் சரியான ஆளு. இந்த 110 பேர் சீமானை வந்து இந்த போராட்ட களத்துக்கு பயன்படுத்துற மாதிரி சும்மா எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்காண்டி சீமான் அவர்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு கிள்ளிக்கீரையாக பயன்படுத்தலாம்னு நீங்க சொல்ல வர்றீங்கன்னு தோணுது. இவங்க சொல்ல வர்ற பேச்சு எப்படின்னு கேட்டா, சீமான் அவர்களை ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டோம். ஏன் உங்களால பேச முடியாதா? உங்களுக்கு பேசுறதுக்கு திராணி இல்லையா? உங்களுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாதா? அப்போ சீமான் அவர்களை வச்சு நம்ம என்ன செஞ்சணும்? கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த திட்டத்துக்கு எல்லாம் சீமான் அவர்கள் மயங்குற ஆள் கிடையாது. அவர் தனியா ஒரு கேம் விளையாடுவார் சீமான் அவர்கள். அந்த கேம் தான் பேசுபொருளாக இருக்கும். அதுதான் மக்களிடத்துல போய் சேரும். அதைத்தான் சீமான் அவர்களினுடைய தம்பிகள் எதிர்பார்க்கிறார்கள். சீமான் அவர்கள் தனிச்சு விளையாடக்கூடிய, தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆற்றலின் மீது உண்டான நம்பிக்கையின் காரணமாகத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஃபாலோவர்ஸ், நாம் தமிழர் கட்சியினுடைய பின்பற்றாளர்கள் உறுதியா இருக்காங்க. இது மாதிரியான பேச்சுக்கள், கருத்துக்கள் வந்து இபிஎஸ்ஓ அன்புமணி அவர்களோ சொல்றதுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த சொல்லுவதும் பேசுவதற்கும் நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய வார்த்தைக்கு நாம எசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை கொண்டு போய் சவக்குழியில தள்ளிடுவாங்க. எப்படின்னா மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு விஜயகாந்த கொண்டு போய் தள்ளினாங்கல்ல, அது மாதிரி கொண்டு போய் தள்ளுறதுக்கு உண்டான ஆசை வார்த்தைகள் தான் இவங்க கூடுறதெல்லாம். உண்மையாலுமே அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க சீமான் அவர்களுக்கு நாங்க ஒன்னும் சீமான் தலைமையில நாங்கள் கூட்டணி சேர்றோம்னு சொல்லி வாங்க. இல்ல நாங்க போட்டியில இருந்து விலகுறோம், சீமான் அவர்களை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க. அப்ப நீங்க சீமான் மீது சீமான் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை அது உண்மையானது அப்படிங்கிறது எங்களுக்கு புலப்படும். இது வந்து ஒரு நாடகம் தான். இந்த இடைத்தேர்தல்ல களம் எப்படி இருக்கும்? அதாவது அதிமுக பலவீனமாக இருக்கு, திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. களம் வந்து யாருக்கும் போட்டியாக மாறும். மக்கள் வந்து யாரை வந்து இப்போ டிவிகேக்கு எதிராக சிலர் இருப்பாங்க இல்லையா, கோபத்துல இந்த 25 நாட்கள்ல நடக்கக்கூடிய அரசியலை பார்த்து அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஈரோடு கிழக்குல நம்ம பார்த்தோம் தெரியுமா? திமுகவும் நாம் தமிழர் கட்சி 2 பேத்துக்கு தான் அங்க போட்டி நடந்துச்சு. அதே மாதிரி தாவேகா போட்டியிடும். திரு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுவார்கள். நாம் தமிழர் கட்சி போட்டியிடும். இந்த 2 பேர்த்துக்கு தான் போட்டி நடக்கும் திருச்சியுடைய தொகுதியில. வேற எந்த கட்சியும் இதில் போட்டியிட மாட்டார்கள். ஏன்னு கேட்டா, எதை வச்சு சொல்றேன்னு கேட்டா, விஜய் மாற்றம்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் பழைய குருடி கதவை தொடடிங்கிற மாதிரி அதே ஆட்சியத்தான மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இடைத்தேர்தலிலையும் அதே ஃபார்முலா தான் மறுபடியும் நடக்கும். இதுல எந்த விதமான களம் வந்து அப்படி பத்திக்கிட்டு எரிய போகுது, விஜய் அவர்களுடைய கிரேஸ் அப்படியே விஜய் அலை வீசுது அப்படிலாம் ரொம்ப பெருசா பேசுற அளவுக்குலாம் அங்க ஒண்ணும் இல்லை. விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வெல்ல வைத்தார்கள் அப்படிங்கிற செய்தி மீண்டும் வரும். ஆளும் கட்சி தான் இடைத்தேர்தலில் வெல்லும் அப்படிங்கிற செய்தி மீண்டும் வரும். நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல தன்னுடைய ஜனநாயக கடமையை, தன் இனத்தின் உரிமையை விட்டு கொடுக்காமல் களத்தில் நிற்கும். அதுதான் இந்த நாம் தமிழர் கட்சியின் மீது நாம வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை.
இப்போ உங்களுக்கு ஒரு களம் அமைஞ்சிருக்கானே, கொள்கை கூட்டத்துக்கும் கொள்கையற்ற ஒரு கூட்டத்துக்கும் வித்தியாசம் என்ன என்பதை நேரில் நிரூபிப்பதற்கு மக்களே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது இந்த இந்த இடைத்தேர்தல்ல அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொள்கை கூட்டத்திற்கும் சினிமா கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த திருச்சி இடைத்தேர்தல்ல சீமான் அவர்கள் நிரூபிச்சு காட்டுவார். சீமானுடைய தம்பிகளும் நிரூபிச்சு காட்டுவார்கள். அப்போ ஓரளவு மக்களுக்கு தெரியுமா எது கொள்கை, எது கொள்கை கட்சி, எது கொள்கையற்ற கட்சி அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியும். மக்கள் வந்து நிரந்தர பசியை விட தற்காலிக பசிக்கு தீனியை தேடுகிறார்கள். அதுதான் இப்ப நாம புரிஞ்சுக்கிட்ட இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு அதைத்தான் கற்றுத்தந்தது. இந்த 2026 தேர்தல் முடிவுகள் நமக்கு எதை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த மக்களினுடைய மனநிலை நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு நிரந்தர பசியை விட தற்காலிக பசி அவசியமானது. எனவே நாங்கள் இப்பொழுது மதிய சாப்பாட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்ப்பேன் ஒழிய, நம்மளுக்கு நிரந்தரமா வாழ்நாள் முழுவதும் என்ன சாப்பாடு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எங்களுக்கு மதிய சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் சென்று விட்டார்கள் அப்படிங்கிறதான் இந்த 2026 தேர்தல் முடிவுகளும் நமக்கு உணர்த்துச்சு. வரக்கூடிய திருச்சி இடைத்தேர்தலும் அதைத்தான் நமக்கு சொல்லும் மறுபடியும். இல்லை என்றால் ஒரு மாற்றத்திற்காக வேண்டி தவறு செய்து விட்டோம், இனி நாம சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனா சீமான் அவர்கள் திருச்சி தொகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் யாராவது ஒருவர் வெற்றி பெற்று மக்கள் மனது வைத்தால், இத்தனை விஜயினுடைய வேட்பாளர்களை இத்தனை பேர்த்த நம்ம வெற்றி பெற்று அனுப்பியிருக்கோம், சீமானுடைய வேட்பாளர்கள்ல ஒருத்தனை வெற்றி பெற வைப்போமே அப்படின்னு ஒருவேளை திருச்சி மக்கள் நினைச்சாங்கன்னு வைங்க, ஒருவேளை நாம் தமிழர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பாங்க அண்ணன். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரொம்ப நன்றி.